Hi friends, good morning. Hi friends, good morning. Welcome all. Good morning. Good morning. Welcome to Biology Simplified Tamil. Good morning. Chat boxல டைரக்டா லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லுங்க. அவங்களுக்கு லைவ் காமிக்கும், ஜாயின் பண்ணிடுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே. ஆட்டோமேட்டிக்காவே காமிக்கும், ஜாயின் பண்ணிடுவாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல menstrual cycle. The reproductive cycle in the female primates. Primates அப்படின்னா கையில டிஜிட்ஸோட இருக்கவங்க, ஃபிங்கர்ஸோட இருக்கவங்க. எக்ஸ்டர்னலா ஹேர் இருக்கும், ஆக்சியல் ஹேர், அதில் ஹேர்லாம் இருக்கும். ஸோ முடி இருக்கும், கையில மெயினா ஃபிங்கர்ஸ் இருக்கும், டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிங்கர்ஸை வந்து டிஜிட்ஸ் அப்படிம்போம். அப்படி இருந்தா அவங்க பிரைமேட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. The reproductive cycle in the female primates. Female primates தான் menstrual cycle நடக்குது. Monkeys, apes and human beings is called menstrual cycle. Okay, reproductive cycle. Reproductive cycle. விஷயம் இதுதான். Menstrual cycle is reproductive cycle. படிச்சுக்கிட்டே போவோம், கான்சென்ட்ரேஷனும் ஃபோக்கஸும் அந்த லைன்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்ல இல்லைன்னா சிம்பிளான டைரக்டான கொஸ்டினுக்கு கூட நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நேற்று சொன்னது என்ன, பிளான் கிங்டம்ல இதெல்லாம் படிச்ச மாதிரி இல்லையே, பார்த்த மாதிரி இல்லையே. காரணம் என்னன்னா நம்ம கான்சென்ட்ரேட்டடா படிக்கல, எழுதி பார்த்து படிக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் டெஸ்டே அட்டன் பண்ணணும். ப்ராக்டிசிங் த கொஸ்டின்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ menstrual cycle is the reproductive cycle, மறந்துடக்கூடாது, of female primates. The first menstruation begins at puberty and is called menarche. First reproductive cycle, first menstruation எப்ப வருது? பியூபர்ட்டி. ஃபீமேல்ல வந்து வயசுக்கு வந்துட்டாங்கன்னு தமிழ்நாட்டுல எல்லாம் குடிசெல்லாம் கட்டி வைப்பாங்க. ஸோ அந்த அந்த சடங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் menstrual cycle வரதை வந்து அவங்க அந்த மாதிரி, ஏன்னா ரொம்ப உடம்புல இருந்து அந்த ப்ளீடிங் அதிகமா வரும். அதுல வந்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் சேர்ந்து அந்த ப்ளீடிங்ல வரதுனாலதான் அவங்க தனியா அவங்கள வச்சு குடிசை கட்டி அவங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் சடங்கு செய்யறாங்க. ஓகே, அது நீங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, வயசுக்கு வந்திருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ருவேஷனை நம்ம மெனார்கி அப்படி சொல்றோம், பியூபர்ட்டி அப்படின்னு சொல்றது ஃபீமேல்ல. சார் மேலுக்கு இந்த மாதிரி பியூபர்ட்டி வருதா? வரும், பட் இந்த செலிப்ரேஷன்லாம் இருக்காது. அது இந்த என் பையன் வயசுக்கு வந்துட்டான், அவனை குடிசை கட்டி வை, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. பட் பியூபர்ட்டி மேல் ஆல்சோ வில் அட்டைன். அந்த பியூபர்ட்டி டைம்ல இருந்து தான் நமக்கு வந்து சேமன் ரிலீஸ் ஆகிறது, அந்த ஸ்பெர்மோட சேமன் ரிலீஸ் ஆகிறது. அந்த ஒரு நிகழ்வு வந்து மேல் ஆண்களுக்கும் அந்த பியூபர்ட்டி டைம்ல இருந்துதான் அவங்களுக்கு வரும். ஓகே, சரி. In human females, menstruation is repeated at an average interval of about 28 or 29 days. இதுல வந்து நமக்கு சேஞ்ச் வரக்கூடாது. சில பேருக்கு வந்து 2 months ஆயும் menstrual cycle வரல, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தா அவங்க டாக்டரை பார்க்கணும். மைண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், ஆரோக்கியமான உணவுலாம் சாப்பிடணும், கொஞ்சம் பிசிக்கலி ஒர்க்லாம் பண்ணணும். அப்படி இருந்தாதான் நமக்கு வந்து இந்த 28-29 days இன்டர்வல்ல அவங்களுக்கு வந்து menstruation வந்து ரிப்பீட்டடா கரெக்டா நடக்கும். And the cycle of events starting from one menstruation till the next one is called menstrual cycle. So 1 month, another month. So ஒரு menstruation முடிஞ்சு another menstruation வரைக்கும் இருக்கக்கூடிய சைக்கிளை நம்ம menstrual cycle அப்படின்னு சொல்றோம். One ovum is released. This is very important characteristic feature. ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா மென்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள்லாம் கிடையாது, சேமன் வந்து லட்சக்கணக்கில் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். பட் ஃபீமேல்ல 1 monthக்கு ஒரு menstrual cycle. அந்த ஒரு menstrual cycleல உங்களுக்கு ஒரு ஓவம், சிங்கிள் ஓவம் தான் ப்ரொடியூஸ் ஆகும். இன் கேஸ் மோர் தென் 1 ஓவம் ஃபார்ம் ஆனா என்ன ஆகும்? அதான் ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகிறது, அந்த மாதிரி ட்ரிப்ளட்ஸ் கூட சிலருக்கு வருவாங்க, குழந்தைங்க 3 குழந்தைங்கலாம் பிறக்கிறவங்களாம் இருக்காங்க. அது ரொம்ப ரேர் தான். ஆனா மோஸ்ட்லி 1 ஓவம் தான் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு menstrual cycleல. 1 ovum is released, அதுதான் ஓவியூலேஷன் சொல்றோம். டியூரிங் த அந்த டைம்ல நம்ம பார்ப்போம், டியூரிங் த மிடில். மூவ் ஆக மாட்டேங்குதே.
ஒரே நிமிஷங்க. இது menstrual cycle வந்து ஒவ்வொரு இதுலயும் எப்படி இருக்கும். ஆக்சுவலி இதுதான் யூட்டிரைன் ஈவென்ட்ஸ். ஸோ யூட்டிரைன் வால்ல எப்படி வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே, தேர்ட் டே, ஃபிஃப்த் டே, செவன்த் டே, நைன்த் டே, 11th டேலேருந்து 29th டே எகைன் ஃபர்ஸ்ட் டேல எப்படி இருக்கு அப்படிங்கறத அவங்க மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகே. So of each menstrual cycle, the major events of the menstrual cycle are shown in figure 3.9. The cycle starts with the menstrual phase when menstrual flow occurs and it lasts for 3 to 5 days. Menstrual flow அப்படிங்கிறது என்னன்னா அந்த blood வெளியேறது. ஸோ அந்த blood flow வெளியே போறது, menstrual flowல வந்து blood அதிகமா இருக்கும், பிளஸ் அதர் அந்த எண்டோமெட்ரியத்துல அந்த யூட்ரைன் வால்ல இருக்கக்கூடிய அந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வெளியே போகும் பிளட்டோட சேர்ந்து. அந்த மென்ஸ்ட்ருவேஷன் அது வந்து மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோ வந்து 3 to 5 days. ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஆரம்பிக்கிறதே மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோவோட தான். ஸோ அந்த menstrual flow வந்து 3 to 5 days நடக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. The menstrual flow results due to breakdown of endometrial lining of the uterus and its blood vessels which forms liquid that comes out through vagina. So இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா பிரேக் டவுன் ஆஃப் எண்டோமெட்ரியல் லைனிங் ஆஃப் த யூட்ரஸ். யூட்ரஸ்ல எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து பிரேக் டவுன் ஆகுது, திருப்பி அது ரீப்ளேஸ் ஆகும், நெக்ஸ்ட் சைக்கிள்ல ரீப்ளேஸ் ஆகும். ஸோ எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து பிரேக் டவுன் ஆகுது, அங்க இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆகுது, அதனால ப்ளீடிங்கோட நமக்கு வந்து அந்த லிக்விட் வெஜைனா வழியா வெளியேறிடுது. வெஜைனா வெளியேறுதுன்னா உடம்ப விட்டே வெளியே போயிடுது. Menstruation only occurs if the released ovum is not fertilized. இதுதான் சொல்லுவாங்க நாள் தாண்டி இருக்கு. இந்த மேரேஜ் ஆனவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நாள் தாண்டி இருக்கு. நாள் தாண்டி இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நடக்கல, மென்ஸ்ட்ருவேஷன் ஆகல. அப்போ ஏன் ஆகல? அப்போ போய் டெஸ்ட் பண்ணி யூரின்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்களா இல்லையான்னு தெரியும். ஏன்னா ஓவம் ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா குழந்தை பிறக்கிற வரைக்கும் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நடக்காது. ஓவம் ஃபர்டிலைஸ் ஆகலைன்னா எவ்ரி மந்த் அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, பர்டிகுலரா +1 +2 படிக்கிற பசங்களுக்கு. இப்போ நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஈவன் கேர்ள்ஸுக்கு கூட இந்த விஷயங்கள் டீட்டெயிலா தெரியாது. இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க, நீட் எக்ஸாம்ல கேட்பாங்க. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இஸ் த பேசிக், அந்த ஒரு ஸ்டார்டிங் டாட். ஃபவுண்டேஷன்லாம் சொல்ல முடியாது, ஒரு டாட் மாதிரி. எதுக்கு நீங்க எம்பிபிஎஸ்ல படிக்க போறீங்க ஹியூமன் பிசியாலஜிலாம், அப்ப படிக்கும் போது அங்க நீங்க போய் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் படிக்கும் போது இது ஒரு ஸ்டார்டிங், ஒரு புள்ளி மாதிரி. ஜஸ்ட் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அங்க போய் விஷயங்களை கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதான் ஓகே. ஸோ இங்க menstrual flow வந்து breakdown of endometrial lining and of the uterus and its blood vessels. blood vesselsum breakdown ஆகுது. அது வந்து அதோட அந்த லிக்விட் வந்து வெஜைனா வெளியே வருது. menstruation only occurs if the released ovum is not fertilized. ஓவம் ஃபர்டிலைஸ் ஆகலைன்னா மட்டும்தான் எவ்ரி மந்த் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். இந்த சைக்கிள் ஸ்டாப் ஆயிடுச்சு, நடக்கலன்னா மேபி சம்டைம்ஸ் அவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால சிலருக்கு வந்து அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ப்ராப்பரா இல்லாம கூட இருக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் எவ்ரி மந்த் நடக்காதவங்களுக்கு மேபி ஓவம் ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சு, அவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு கூட, கன்சீவ் ஆகி இருக்கிறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதுதான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு முடிவுக்கு வரணும். ஓகே. இந்த மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோ அதுல வந்து உங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ருவேஷன் வந்து ஓவம் ஃபர்டிலைஸ் ஆகலைன்னா மட்டும்தான் எவ்ரி மந்த் பர்ஃபெக்டா நடக்கும், மறந்துடாதீங்க. லேக் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன், மென்ஸ்ட்ருவேஷன் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்சென்ட் அர்த்தம். LACK, லேக்னா ஆப்சென்ஸ். ஸோ லேக் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன் மே பி இண்டிகேட்டிவ் ஆஃப் த பிரெக்னன்சி. மேபி நம்ம கொடுத்துட்டோம், மேபி இண்டிகேட்டிவ் ஆஃப் த பிரெக்னன்சி. பட் மோஸ்ட்லி பிரெக்னன்ட் ஆனவங்களுக்கு 100% மென்ஸ்ட்ருவேஷன் ஸ்டாப் ஆயிடும். ஓவம் ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சுன்னா 100% menstruation ஸ்டாப் ஆயிடும். Okay. However, it may be caused due to some other underlying conditions like stress, poor health, etc. Caused due to some other underlying. இதுல என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரெஸ், புவர் ஹெல்த் எல்லாம் ஏன் வருது? நல்ல சாப்பாடு சாப்பிடல, நான் வந்து எக்ஸாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறேன்,
வீட்டுல பயங்கரமா திட்டுனாங்கன்னு நான் கோவமாயி சரியா சாப்பிடாம இருக்கிறேன், இந்த மாதிரி நான் சரியா நான் தூங்குறதே இல்லை, இந்த மாதிரிலாம் இருந்தா கூட மென்ஸ்ட்ருவேஷன் அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ல வந்து அப்நார்மாலிட்டி வந்துடும். ஓகே, the menstrual phase is followed by the follicular phase. So menstrual phase 3 to 5 days முடிஞ்சு போச்சு. 3 to 5 days அந்த ஃப்ளோ menstrual flow எல்லாம் முடிஞ்சு போச்சு. 5 டேஸ்க்கு அப்புறம் அந்த ப்ளீடிங் வரது நின்றோம். இப்போ follicular phaseல என்டர் ஆகுறாங்க, செகண்ட் phase. During this phase, follicular phaseல பேர்லயே இருக்கு, follicles form ஆகும். Follicular phaseல the primary follicles in the ovary grow to become a fully mature Graafian follicle. Graafian follicle mature ஆகுது. ஓவரியில நடக்குது இது. The primary follicles in the ovary எங்க நடக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். So follicular phase, menstrual phase வந்து யூட்டிரஸ்ல எண்டோமெட்ரியல் வால், அதாவது எண்டோமெட்ரியல் வால், பிளட் வெசல்ஸ் இதெல்லாம் பிரேக் டவுன் ஆகி மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோ வந்துச்சு, அந்த பிளட் லிக்விட் ஃப்ளோ ஆனிச்சு, நடந்தது யூட்டிரஸ்ல. எது? மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ். ஃபாலிகுலர் ஃபேஸ் நடக்கிறது ஓவரியில. எங்க நடக்குது, என்ன நடக்குது, அது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அது மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ல என்ன விஷயம் நடக்குது, எங்க நடக்குது, அவ்வளவுதான். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓவரியில உங்களுக்கு ஃபாலிகுலர் ஃபேஸ் நடக்குது. அந்த ஃபாலிகல்ஸ் வந்து கிராஃபியன் ஃபாலிகல்ஸா, பிரைமரி ஃபாலிகல்ஸ் கிராஃபியன் ஃபாலிகுலா டெவலப் ஆகுது ஓவரியில. அண்ட் சைமல்டேனியஸ்லி த எண்டோமெட்ரியம் ஆஃப் யூட்டிரஸ். அடுத்து அந்த ஃபாலிகுலர் ஃபேஸ்ல எண்டோமெட்ரியம் ஆஃப் யூட்டிரஸ், யூட்டிரஸ்ல என்ன சேஞ்ச் நடக்குது அப்படிங்கறதும் பாத்துக்கணும். சைமல்டேனியஸ்லி அதே சமயத்துல ஓவரியில பிரைமரி ஃபாலிகல்ஸ் கிராஃபியன் ஃபாலிகுலா மெச்சூர் ஆகிற அதே சமயத்துல எண்டோமெட்ரியம்ங்கிறது யூட்டிரஸ்ல இருக்கு. எண்டோமெட்ரியம் ஆஃப் யூட்டிரஸ் ரீஜெனரேட், ஏன்னா அது ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆகி ஃப்ளோவா போயிடுச்சு. இப்போ அது திருப்பியும் ஃபார்ம் ஆகணும், எண்டோமெட்ரியம் திருப்பி ஃபார்ம் ஆகணும். ரீஜெனரேட்ஸ் த்ரூ ப்ராலிஃபரேஷன். ப்ராலிஃபரேஷன்னா என்ன சார்? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த செல்ஸ். நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகிறது தான் ப்ராலிஃபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மல்டிப்ளிகேஷன் மீனிங். ஸோ நியூ செல் டிவைட் ஆகி ப்ராலிஃபரேட், மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட், புதுசா உருவாயிடுது. ஏன்னா அது மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோல போயிடுச்சு. இப்போ எண்டோமெட்ரியம் இன்னர் லேயர் வந்து திருப்பி ஃபார்ம் ஆகுது யூட்டிரஸ்ல. ஓகே, these changes in the ovary and the uterus are induced by changes in levels of pituitary and ovarian hormones. pituitary எங்க இருக்கு? பிரெயின்ல இருக்கு. ஓவரி எங்க இருக்கு? பெல்விக் ரீஜன்ல இருக்கு. ஸோ ஓவரி அண்ட் பிட்யூட்ரி ரெண்டு ஹார்மோனுமே இதுல இன்வால்வ் ஆகுது. அதனாலதான் பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க. அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் சிந்தசிஸ் ஆகிறது ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸா இருக்கவங்களுக்கு தான் பர்ஃபெக்டா ஹைப்போதாலமஸ் பிட்யூட்ரி கிளாண்ட்லாம் ஒர்க் ஆகும். ஸோ அங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா அந்த ஹார்மோன் எல்லாம், growth ஹார்மோன்லாம் அங்கதான் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும்? நம்ம growth அஃபெக்ட் ஆகும். அதனாலதான் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்றது. ஓகே, பிட்யூட்ரி அண்ட் ஓவரியன் ஹார்மோன்ஸ்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ், அதனாலதான் நமக்கு வந்து இந்த ஓவரிலையும் சரி யூட்ரஸ்லயும் சரி சேஞ்சஸ் நடக்குது. ஓகே, the secretion of gonadotrophins, luteinizing hormone and follicle stimulating hormone increases gradually during the follicular phase. So follicular phaseல என்ன நடக்குது, எங்க நடக்குது தெரியும். ஓவரிலையும் நடக்குது, யூட்டிரஸ்லயும் நடக்குது. ஓவரியில உங்களுக்கு வந்து பிரைமரி ஃபாலிகல்ஸ் கிராஃபியன் ஃபாலிகுலா டெவலப் ஆகுது. யூட்டிரஸ்ல எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட் ஆகுது. சிம்பிள் ஃபாலிகுலர் ஃபேஸ்ல. இதெல்லாம் நோட் பண்ணி நீங்க திருப்பி படிச்சு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிடணும். LH லூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது கிராஜுவலா ஃபாலிகுலர் ஃபேஸ்ல. அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் ஃபாலிகுலர் டெவலப்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் செக்ரீஷன் ஆஃப் எஸ்ட்ரோஜன். எஸ்ட்ரோஜன்ங்கிறது ஓவரியில செக்ரீட் ஆகிற ஹார்மோன். எஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது ஓவரியில செக்ரீட் ஆகிற ஹார்மோன். கொனடோட்ரோபின் அப்படிங்கிறது பிட்யூட்ரியில செக்ரீட் ஆகிற ஹார்மோன், மறந்துடக்கூடாது. ஸோ எஸ்ட்ரோஜன் பை த growing follicles. ஸோ ஃபாலிகல்ஸ் வந்து growing ஃபாலிக்கல் எங்க டெவலப் ஆயிட்டு இருக்குது? ஓவரியில. அப்போ ஓவரியில தான் உங்களுக்கு எஸ்ட்ரோஜன் செக்ரீட் ஆகுது. எஸ்ட்ரோஜனை செக்ரீட் பண்றது growing follicles தான். ஓகே, நெக்ஸ்ட், both luteinizing hormone FSH attain a peak level. பீக் லெவல்னா அதோட செக்ரீஷன்ல ஜாஸ்தி ஆகுது in the middle of the cycle about 14th day. கொஸ்டின்ல கேட்பாங்க.
எப்ப வந்து லூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆல்ரெடி கேட்ட கேள்வி மறந்துடாதீங்க. ஒருத்தவங்க கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க, சார் எங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க அது ஆல்ரெடி கேட்ட கேள்வியா இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கு அப்படின்னு. அதை கோ த்ரூ அடிக்கடி பண்றதுனால எந்த லைன்லயாவது அந்த கொஸ்டின் பார்த்த மாதிரி இருக்கே ஞாபகம் இருக்கறதுனால இம்பார்ட்டன்ட் சொல்றோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. லூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து பீக்னா உள்ளதுலயே ஜாஸ்தியா செக்ரீட் ஆகிறது 14th டே, அபவுட் 14th டே, கிட்டத்தட்ட மிடில் ஆஃப் த சைக்கிள்ல. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் 28 டேஸ் இருக்கலாம், 29 டேஸ் இருக்கலாம். 14, 15 நாட்கள், 14வது நாள், 15வது நாள் அந்த மாதிரி டேஸ்ல இருக்கலாம். சார் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஏன் சார் இவ்வளவு இம்பார்ட்டன்டா எடுத்து வச்சு படிக்கிறோம்? அதுதான் ரீப்ரொடக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட். குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு முதல்ல ஓவம் வேணும், அதனாலதான் இம்பார்ட்டன்ட். ஓகே. ரேபிட் செக்ரேஷன் ஆஃப் LH leading to its maximum level during mid-cycle, the 14th day, called LH surge, induces rupture of Graafian follicle and thereby the release of ovum. Ovulation நடக்குது. மிடில் ஆஃப் த சைக்கிள்ல ஓவியூலேஷனை தூண்டி விடுறது யாரு? லூட்டினைசிங் ஹார்மோன் சர்ஜ்னா ஹையஸ்ட் லெவல்ல பீக்ல செக்ரீட் ஆகுறதுன்னு அர்த்தம். ஸோ லூட்டினைசிங் ஹார்மோன் சர்ஜ் ஆகுது, அதுதான் கிராஃபியன் ஃபாலிகுல ரப்சர் ஆக்க வச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஓவத்தை ரிலீஸ் பண்ணுது. கிராஃபியன் ஃபாலிகுல தான் உங்களுக்கு ஓவம் இருக்கு, அது ரிலீஸ் ஆகுது. ஸோ தட் ஓவியூலேஷன் வந்துருச்சு. The ovulatory phase அடுத்து is followed by the luteal phase. இப்போ ஓவியூலேஷன் வந்ததா ovulatory phase சொல்றோம், அதுக்கு அடுத்து luteal phase வருது. Luteal phase, during which the remaining parts of the Graafian follicles transform as corpus luteum. இதனாலதான் இதுக்கு பேரு luteal phase. ஓவியூலேஷன் LH சர்ஜ் நடந்து லூட்டினைசிங் ஹார்மோன் பீக்குக்கு போய் கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் பிரேக் ஆகி அதுல இருந்து ஓவம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பேரு ஓவியூலேஷன் ஆர் ஓவியூலேட்டரி ஃபேஸ். அதுக்கு அடுத்து வர ஃபேஸ் லூட்டியல் ஃபேஸ். ஏன்னா இன்னும் உங்களுக்கு கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் எல்லாம் என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது? அழிஞ்சு போகுதுன்னு சொல்ல, உருமாறுறது. டிரான்ஸ்ஃபார்மேஷன்னா உருமாற்றம் அடையிறது. அது இருக்கு, ஆனா வேற ஃபார்முக்கு மாறுது, அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம். கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் வந்து ரிமைனிங் பார்ட்ஸ். ஏன்னா கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் ரப்சர் ஆனதான் ஓவம் வெளியே வந்துச்சு. அப்ப ரப்சரான கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் வந்து என்னவாகுது? ரிமைனிங் இருக்கும், மிச்சம் மீதி இருக்கும் கிராஃபியன் ஃபாலிகல்ஸ். அது கார்பஸ் லூட்டியமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அதுதான் லூட்டியல் ஃபேஸ். The corpus luteum secretes, corpus luteum யாரு? கிராஃபியன் ஃபாலிகல் தான் இப்ப கார்பஸ் லூட்டியமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க. secretes large amount of progesterone. கார்பஸ் லூட்டியத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோனை அதிக அளவுல கார்பஸ் லூட்டியம் செக்ரீட் பண்ணுது, which is essential for maintenance of the endometrium. எண்டோமெட்ரியம்ங்கிறது இன்னர் லைனிங் ரீஜெனரேட் ஆனிச்சுன்னு பார்த்தோம்ல ஃபாலிகுலர் ஃபேஸ்ல. அந்த எண்டோமெட்ரியம் வந்து இருந்தாதான் உங்களுக்கு அந்த ஓவம்லாம் டேமேஜ் ஆகாம அது பாதுகாப்பா வச்சிருக்கும் யூட்ரஸ்ல. ஸோ எண்டோமெட்ரியம் வந்து ஒரு குஷன் மாதிரி சாஃப்டா இருக்கக்கூடிய அந்த லேயர். ஸோ ஓவம் ஒருவேளை ஃபர்டிலைசேஷன் ஆனிச்சுன்னா அதெல்லாம் பர்ஃபெக்டா பாதுகாக்கிறதுக்குலாம் எண்டோமெட்ரியம் லைனிங் ரொம்ப முக்கியம். ஓகே. ஸோ அந்த எண்டோமெட்ரியத்தோட மெயின்டெனன்ஸுக்கு காரணமா இருக்கிறது, இம்பார்ட்டண்டா இருக்கிறது ப்ரொஜெஸ்ட்ரான். அதை செக்ரீட் பண்ணவன் கார்பஸ் லூட்டியம். கார்பஸ் லூட்டியம் இஸ் நத்திங் பட் கிராஃபியன் ஃபாலிகல் ரிமைனிங் இருந்துச்சு இல்லையா ஓவம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இருக்கிறான். ஓகே. Such an endometrium is necessary for implantation of the fertilized ovum and other events of the pregnancy. So அப்படி ஒரு எண்டோமெட்ரியம் மெயின்டைன் ஆனாதான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன், அந்த ஓவம் வந்து மேல் கேமெட் ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கும், அண்ட் தென் உங்களுக்கு அந்த பிரெக்னன்சி ஈவென்ட்ஸ் ஆஃப் அதர் ஈவென்ட்ஸ் ஆஃப் பிரெக்னன்சிக்கும் உங்களுக்கு எண்டோமெட்ரியம் ரொம்ப 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 முக்கியம். அப்ப அதை மெயின்டைன் பண்றதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் வேணும். ப்ரொஜெஸ்ட்ரான் வேணும்னா கிராஃபியன் ஃபாலிகல்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான், யாரா? கார்பஸ் லூட்டியம். அவன் தான் ப்ரொஜெஸ்ட்ரானையே செக்ரீட் பண்றான். டோன்ட் ஃபர்கெட். Okay, next, during pregnancy, all events of the menstrual cycle stop and there is no menstruation. During pregnancy அப்படின்னா என்ன அர்த்தங்க? உங்களுக்கு வந்து அவங்க ஃபர்டிலைசேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஃபர்டிலைசேஷன்னா என்ன? ஃபியூஷன் ஆஃப் ஓவம் வித் ஸ்பெர்ம். அது நடந்துருச்சுன்னா மென்ஸ்ட்ருவேஷன் ஸ்டாப் ஆயிடும், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஸ்டாப் ஆயிடும் பிரெக்னன்சி நடந்துருச்சுன்னா. During pregnancy, all events of menstrual cycle stop and there is no menstruation.
in the absence of fertilization, ஒருவேளை fertilization நடக்கல, ஓவம் ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆகல, அப்ப என்ன ஆகும்? the corpus luteum degenerate. corpus luteum என்ன ஆயிடுங்க, அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து கார்பஸ் லூட்டியமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனுச்சு இல்லையா, அந்த கார்பஸ் லூட்டியம் வந்து ரீஜெனரேட் ஆயிரும். அப்ப என்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகாது, ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீட் ஆகாது. ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீட் ஆகலன்னா என்ன ஆகாது, எண்டோமெட்ரியம் மெயின்டைன் ஆகாது. அப்ப எண்டோமெட்ரியம் மெயின்டைன் ஆகலன்னா அது டீஜெனரேட் ஆயிடும். டீஜெனரேட் ஆயிடுச்சுன்னா அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாம் டீஜெனரேட் ஆகி ப்ளீடிங்கா நமக்கு வந்து வெஜைனல் அவுட் வெளியில வந்துரும், லிக்விட் வெளியே வந்துரும், அந்த ஓவம் எல்லாமே வெளியே வந்துரும், திருப்பியும் சைக்கிள் ஸ்டார்ட்ஸ். ஓகேங்களா? டோன்ட் ஃபர்கெட் திஸ். திஸ் காசஸ் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த எண்டோமெட்ரியம். ஃபர்டிலைசேஷன் நடக்கல அப்படின்னா உங்களுக்கு கார்பஸ் லூட்டியம் டீஜெனரேட் ஆயிடும், அப்புறம் உங்களுக்கு டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் த எண்டோமெட்ரியம் டெஸ்ட்ராய் ஆயிடும், லீடிங் டு மென்ஸ்ட்ருவேஷன். திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் 3 to 5 days ஸ்டார்ட் ஆயிடுச்சு, marking a new cycle. In human beings, menstrual cycle ceases around 50 years of the age. Ladies, femaleக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 வயசு ஆகும்போது அவங்களுக்கு menstrual cycle வந்து நின்னு போயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு menstrual cycle, menstruationே கிடையாது 50 வயசுக்கு அப்புறம் ஃபீமேலுக்கு. That is termed as menopause. So menarche, puberty அப்ப first menstruationக்கு பேரு menarche. கொஸ்டின்ல கேட்பாங்க. 50 வயசுல இனிமே அவங்களுக்கு பர்மனண்டா மென்ஸ்ட்ருவல் சைக்கிளே கிடையாது. ஸோ அவங்களுக்கு இனிமே ஒரு 50 வயசு அட்டைன் பண்ண ஃபீமேலுக்கு கேரி பண்றதுக்கு அந்த குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஏன்னா மென்ஸ்ட்ருவல் சைக்கிளே கிடையாது, ஓவம் ஃபார்மேஷனே ஸ்டாப் ஆயிடுறது. ஸோ 50 இயர்ஸ்ல அவங்களுக்கு இனிமே மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் கிடையாதுங்கிறது மெனோபாஸ். மெனார்கி ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ருவேஷன், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், மெனோபாஸ் இனிமே மென்ஸ்ட்ருவல் சைக்கிளே கிடையாது 50வது வயசுல. Cyclic menstruation is an indicator of normal reproductive phase and extends between menarche and menopause. So cyclic menstruation அந்த 1 month அந்த menstrual cycle நடக்குது இல்லையா, அதுக்கு நார்மலா நடக்கும்போது உங்களுக்கு வந்து மெனார்கி டு மெனோபாஸ் வந்து நார்மல் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம படிக்கும் போதே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாமே படிச்சாச்சு. ஸோ மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன், maintenance of hygiene and sanitation during menstruation is very important. Take bath and clean yourself regularly. இது வந்து napkinலாம் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டிக்மா அப்படின்னா என்னன்னா இதுல இருக்கிறது இல்லை, அது நம்ம ஃப்ளவர்ல சொல்றது இல்லை, இது வந்து ஒரு தவறான கருத்துகள் அப்படின்னு. இப்போ நானே கூட எங்க வீட்டுல வந்து இதுல ஒன்றும் தப்பே இல்லை, எங்க வைஃப் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் நடக்குது, நான் வந்துட்டு அந்த மென்ஸ்ட்ருவேஷன் அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்டே ஃப்ரீ, அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், நாப்கின் வாங்கிட்டு போறோம்னா கடைக்காரங்க என்ன பண்றாங்க, ஆக்சுவலி அது வந்து ரொம்ப ஹைஜீனிக்கான ஒரு பொருள், இது அந்த ஸ்டே ஃப்ரீங்க இன்னும் யாரும் யூஸ் பண்ணவே இல்லை. அது அவ்வளவு சுத்தமான ஒரு கிருமிகள்லாம் இல்லாத ஆட்டோக்ளேவ்டு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பேக் அது. பட் அதை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போறது யாராவது பார்த்தாங்கன்னா, ஓ இவங்க வீட்டுல யாரோ மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், உங்களுக்கு மென்ஸ்ட்ருவேஷன் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு நினைக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, பேப்பர்ல ரேப் பண்ணி அப்படிதான் வாங்கிட்டு போறோம், அப்படிதான் கடைக்காரங்களும் கொடுக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டிக்மா. ஆக்சுவலி ஸ்டிக்மானா தவறுதலா நம்ம பண்றது, ஓ அப்படி இப்படி அப்படிலாம் கிடையாது. திஸ் இஸ் வெரி நார்மல் ஒன் பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன், நார்மல் ஹியூமன் பீயிங்ல நடக்கக்கூடிய ஒரு கேஷுவலான ஒரு ஃபங்க்ஷன். ஆக்சுவலி மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படிங்கிறவங்க பியூபர்ட்டி அட்டென்ட் பண்ண கேர்ள்ஸ்க்கு நடந்தாதான் அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ தட் அவங்களுக்கு அவங்க ஹைஜீனிக்கா இருக்கிறதுக்கு நம்ம வாங்கிட்டு போகக்கூடிய அந்த ஒரு நாப்கினை கூட நாப்கின் வாங்கிட்டு போறோம்னு தெரியக்கூடாது. அதுவும் ஒரு பாய் வந்து ஒரு கேர்ளுக்கு நாப்கின் வாங்கிட்டு போறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு வாங்கிட்டு போறேன், பிரதர் சிஸ்டருக்கு வாங்கிட்டு போறான். ஸோ இதுல என்ன தப்பு இருக்குது, ஆனா அது தெரியக்கூடாது, கவர் பண்ணி எடுத்துட்டு போறது, இதெல்லாம் வந்து ஸ்டிக்மா. என்ன ஸ்டிக்மா, அந்த சொசைட்டில வந்து தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிறது. அப்படி கிடையாது, நம்மள நம்ம ஹைஜீனிக்கா வச்சுக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறோம். இதை பார்த்தா கூட எல்லாருக்கும் அவேர்னஸ் தான் வரணும், அதை ஓரமா வச்சிடலாம். இப்ப கண்டினியூ பண்ண கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் அந்த அப்புறம் அவங்க அந்த நாப்கின்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அதெல்லாம் எரிச்சிடணும், இல்ல புதைச்சிடணும், ஓப்பன்ல போட்டுறக்கூடாது. ஏன்னா அதுல கிருமிகள், அந்த ப்ளீடிங்ல வந்து கிருமிகள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதுல இருந்து டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ தட் அதை பேர்ன் பண்ணிடணும், இல்லைன்னா புதைச்சிடணும். ஓப்பன் ஏரியாலலாம் அந்த நாப்கின் போடக்கூடாது, அதெல்லாம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். இப்போ வந்து ஓவம் ஃபார்மேஷன் பார்த்தாச்சு, ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் பார்த்தாச்சு. இப்போ
fertilization and implantation எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். டியூரிங் காப்புலேஷன், காய்டஸ். ஸோ காய்டஸ் அப்படிங்கிறது மேல் ஃபீமேல் இன்டர்கோர்ஸ் பண்றாங்க இல்லையா, அதுதான். Semen is released by the penis into the vagina. இதை வந்து நம்ம இன்செமினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பீனிஸ் வந்து வஜைனால இன்செமினேஷன், அது சேமனை ரிலீஸ் பண்றாங்க. The motile sperm swim rapidly pass through the cervix. So cervix regionல நம்ம பார்த்தோம், உங்களுக்கு தெரியும், டயக்ராம்ல இருக்கு. Enter into the uterus and finally reach the ampullary region of the fallopian tube. இந்த இடத்துல எல்லா குழந்தைங்களுக்கும் உள்ள டவுட், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள டவுட், ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்குது? ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் ஃபியூஷன், மீட்டிங் ஆஃப் ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் எங்க நடக்குது? யூட்டிரஸ்ல கிடையாது. சர்விக்ஸ், யூட்ரைன் வால் அப்படியே போயிட்டு ஃபெல்லோப்பியன் டியூப் ரெண்டு சைட்லயும் இருக்கும் இல்லையா, ஃபெல்லோப்பியன் டியூப்ல தான் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய குழந்தைங்களுக்கு அது தெரியறது இல்லை. இந்த சாப்டர் நடத்தினாலே வெக்கப்படுறாங்க, கூச்சப்படுறாங்க, டீச்சர்ஸும் முதற்கொண்டு. நான் குழந்தைங்களை மட்டும் சொல்ல மாட்டேன் குறை, டீச்சர்ஸையும் சேர்த்த சொல்ல. டீச்சர்ஸ் நடத்தவே மாட்டாங்க நிறைய ஸ்கூல்ல, நீயே படிச்சு கொண்டுருவாங்க. அப்படி கிடையாது. இது வந்து குழந்தைங்களுக்கு செக்ஸுவல் எஜுகேஷன், செக்ஸ் எஜுகேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ். அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். எது சரி எது தவறு, எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும், ஈவன் அந்த ஹைஜீனிக்லாம் பார்த்தோம் இல்லையா, மென்ஸ்ட்ருவல் ஹைஜீனிக். ஸோ இது எல்லாமே குழந்தைங்களுக்கு தெரியணும். குழந்தைங்களும் பாடம் கவனிக்கும் போது சிரிப்பெல்லாம் சிரிக்காம நார்மலா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும். 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து செக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா எப்ப வந்து ஒரு குழந்தை பியூபர்ட்டியை அட்டைன் பண்றாங்க, அப்ப இருந்து மோஸ்ட்லி 8th ஸ்டாண்டர்ட் 6th to 8th படிக்கிற குழந்தைங்க வந்து பாயா இருந்தாலும் சரி கேர்ளா இருந்தாலும் சரி அவங்க பியூபர்ட்டி அட்டைன் பண்ணிடுவாங்க 8th-க்குள்ள. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 8th ஸ்டாண்டர்ட் அட்டைன் பண்ணும்போது அப்ப இருந்து அப்ப அவங்களுக்கு பயம் வந்துடும். அப்படியே ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க, எவ்வளவு அஷேம்டா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதே தெரியாது நமக்கு. அப்புறமா பேரண்ட் வந்து கூப்பிட்டு சயின்டிபிக்கா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது சரிதான்ப்பா. பாய்க்கு யார் சொல்றது? கேர்ளுக்காவது குடிசை கட்டுறாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து அதை அந்த மூத்தவங்க பெரியவங்க எல்லாம் வந்து எடுத்து சொல்றாங்க. பாய்ஸ்க்கு பியூபர்ட்டின்னு ஒண்ணு நடந்ததே தெரியாது. அவன் பயந்துகிட்டு இருப்பான். ஐயோ என்னமோ ஏதோ போச்சு, ஏதோ டிசீஸ் வந்துருச்சா அப்படின்லாம் நினைச்சுக்குவாங்க நிறைய பாய்ஸ். ஸோ தட் அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சயின்ஸ் டீச்சரா இருக்கவங்களோ அல்லது பேரண்டோ அவங்களுக்கும் தெரியாது இவன் பியூபர்ட்டி ஆயிட்டானா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பேயறிஞ்ச மாதிரிலாம் இருந்தான்னா, ஒரு பயத்தோட அவன் ஃபீல் அப்பியர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் சயின்ஸ் டீச்சர், இல்லைன்னா அவங்களோட பேரண்ட்ஸ். வேற வேற யாரு சொல்ல முடியும்? அவ்வளவுதான். சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி நத்திங் ராங், யூ ஆர் வெரி நார்மல் அப்படின்னு சொல்லணும். அப்படியே இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்கா அவங்க நார்மல் ஆயிக்குவாங்க, இது நார்மல் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு மென்டலி அவங்க டிஸ்டர்ப்டா இருக்கிற அந்த சமயத்துல ஒரு 1 week 10 days அந்த மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, எனிவே இப்போ விஷயத்துக்கு வருவோம். The motile sperm swim rapidly, pass through the cervix, enter the uterus and finally reach, திருப்பி மூவ் பண்ணி போய்கிட்டே தான் இருக்கு, யூட்டரஸை தாண்டி reach ampullary region of the fallopian tube. So fallopian tubeல ampulla அந்த ரீஜனுக்கு வந்துடுறாங்க. The ovum released by the ovary is also transported to the ampullary region. So இந்த ampullary regionல தான் உங்களுக்கு fertilization நடக்குது. fallopian tubeோட ஒரு பார்ட் தான் ampullary region, அது நமக்கு தெரியும். அங்கதான் fertilization நடக்குது. வெரி 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 இம்பார்ட்டன்ட். fallopian tubeல ampullary regionல உங்களுக்கு fertilization நடக்குது. டயக்ராம்ல பார்த்து அந்த டயக்ராம்ல நோட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகே, fertilization can only occur if the ovum and sperms are transported simultaneously to the ampullary region. This is very important. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அவங்களுக்கு ஓவம் ஃபார்ம் ஆகி ஆம்புலரி ரீஜன்ல இருந்து இவங்களோட ஸ்பெர்ம், மேலோட ஸ்பெர்ம் வந்து அந்த சமயத்துல டிரான்ஸ்போர்ட் ஆகி போகும்போது அப்ப ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் ஒரே சமயத்துல சைமல்டேனியஸா ஃபார்ம் ஆகி மீட் பண்ணுனாதான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஸ்பெர்ம் மட்டும் போகுது உள்ள ஆம்புலரி ரீஜனுக்கு போகிறது. பட் தி திங் இஸ் அங்க ஓவம் ஃபார்ம் ஆகலைன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்காது. ஸ்பெர்ம் வில் பி வேஸ்டட்.
இல்ல ஓவம் இருக்கு, காய்டஸ் நடக்குது, ஸ்பெர்மால அங்க ரீச் பண்ண முடியல. சிலருக்கு வந்து ஆண்மை குறைவுன்னு சொல்லுவாங்க. அவங்க நார்மலா காய்டஸ்லாம் நடக்கும், பட் அவங்க ஸ்பெர்முக்கு எபிலிட்டி கிடையாது, அந்த ஸ்விம் பண்ணி போற எபிலிட்டி இல்லாம போயிடுச்சு, அந்த ஆம்பிளரி ரீஜன் வரைக்கும் போகல அப்படின்னா நோ ஃபர்டிலைசேஷன் நடக்காது. ஓகே, this is the reason why not all copulation lead to fertilization and pregnancy. எல்லா காப்புலேஷனுமே உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி, ஃபர்டிலைசேஷன் அண்ட் பிரெக்னன்சில முடியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனும் ஓவம் ஃபார்மேஷனும் அண்ட் அந்த டைமிங் ஆஃப் காய்டஸும் சைமல்டேனியஸா பர்ஃபெக்டா நடந்தாதான் அங்க ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகே, ஸோ த ப்ராசஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம் வித் த ஓவம் இஸ் கால்ட் ஃபர்டிலைசேஷன். நம்ம டாபிக்கே இதுதானே, இந்த சப் டாபிக்கே. Fusion of male gamete with female gamete, sperm and ovum, is called fertilization. During fertilization, a sperm comes in contact with the zona pellucida layer of the ovum. So ovum la vandu pathina inga parunga indha layer, zona pellucida layer of the ovum. அந்த ஓவத்தோட இங்க பாருங்க இந்த கிரீன் கலர்ல ஒரு லேயர் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து ஸ்பெர்மோட ஹெட் வந்து கான்டாக்ட்ல வருது. சார் ஆக்சுவலி நிறைய ஸ்பெர்ம், பல்லாயிரக்கணக்கான ஸ்பெர்ம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஃபெலோப்பியன் டியூப் ஆம்புலரி ரீஜனுக்கு போறது. ஆனா ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு ஓவத்தோட ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா மற்ற ஸ்பெர்ம் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடும். ஓவத்தோட போய் டச் கூட பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் போய் அந்த ஓவத்தோட ஜோனா பெலுசிடாவில் போய் மீட் பண்ற ஸ்பெர்ம் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா ஃபியூஷன் ஆகுறது. மற்ற ஸ்பெர்ம்லாம் டச் கூட ஆகாது, இதாயிடும். டச் ஆனாலும் உள்ள போக முடியாது, ஃபர்டிலைசேஷன்லாம் நடக்காது, டெஸ்ட்ராய் ஆயிடும். ஓகேங்க. ஸோ and induces changes in the membrane that block the entry of additional sperm. So இங்க என்ன சொல்றாங்க, additional sperm entry ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது ஜோனா பெல்லுடா லேயர்ல இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸ், அதுல நடக்கக்கூடிய சேஞ்சஸ். Thus it ensures that only one sperm can fertilize the ovum, other sperms cannot enter. The secretion of the acrosome, ஆக்ரோசோம்னா என்ன, திடீர்னு ஆக்ரோசோம் எங்க இருந்து வந்துச்சு, ஸ்பெர்ம் ஹெட்ல இருக்கு, ஸ்பெர்ம் ஹெட்டோட டிப்ல இருக்கு, அதான் ஆக்ரோசோம் ரீஜன். அதுலயும் உங்களுக்கு என்சைம்லாம் இருக்கு. The secretion of the acrosome helps the sperm enter into the cytoplasm of the ovum. So இது திருப்பியும் cytoplasm of the ovum குள்ள என்ட்ரி ஆகுது through the zona pellucida and plasma membrane. So plasma zona pellucida அடுத்து plasma membrane, ஒவ்வொரு செல்லுக்கும் outer layer plasma membrane தானுங்களே. This induces the completion of meiotic division of the secondary oocyte. அப்ப பாருங்க, fertilization அப்பதான் meiotic division of secondary oocyte complete ஆகுது. ஸ்பெர்ம் போய் ஓவம்ல ஃபியூஸ் ஆகும்போது, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸ்பெர்ம் போய் ஓவம்ல ஜோனா பெல்லுசிடா வழியா பிளாஸ்மா மெம்பரேனுக்குள்ள என்ட்ராகி சைட்டோபிளாசத்துக்கு போகும்போது தான் செகண்டரி ஊசைட்ஸ், ஓவம் தான் செகண்டரி ஊசைட்ஸ், செகண்டரி ஊசைட்ஸோட மியோட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ the second meiotic division is also unequal and results in the formation of second polar body and a haploid ovum. Soon the haploid nucleus of the sperm and that of the ovum fuse together to form a diploid zygote. So இந்த இடத்துல second meiotic division முடிஞ்சு second polar body ovum ஃபார்ம் ஆனிச்சு. அந்த ஓவமோட ஸ்பெர்ம் ஃபியூஸ் ஆன உடனே உங்களுக்கு ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுது, டிப்ளாய்ட் ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுது. ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்ச உடனே டிப்ளாய்ட் ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. How many chromosomes will be there in zygote? 46 குரோமோசோம். ஏன் ஸ்பெர்ம்ல 23, ஓவத்துல 23, ரெண்டு ஃபியூஸ் ஆயிட்டா 46, ஜைகோட்ல 46. and zygote is 2n, diploid. ஓவம் haploid, sperm haploid, ரெண்டு ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா haploid plus haploid, diploid. n plus n 2n, 23 plus 23, 46 chromosome, zygote. One has to remember that the sex of the baby has been decided at this stage itself. ஆனா செக்ஸ் ஆஃப் த பேபியை டிசைட் பண்றது ஓவமா ஸ்பெர்மான்னு கேட்டா ஸ்பெர்ம் தான். ஏன்னா நமக்கு மேல் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, மேல் அவன் என்ன பண்றான், ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்றான். மேல்ல 45th குரோமோசோம், 46th குரோமோசோம், 45, 46, 45th குரோமோசோம் X, 46th குரோமோசோம் Y.
இப்ப 23 பிரியும் போது நமக்கு 50% ஆஃப் த ஸ்பெர்ம்ல எக்ஸ் குரோமோசோம் இருக்கும். another 50% ஆஃப் த ஸ்பெர்ம்ல ஒய் குரோமோசோம் இருக்கும். ஃபீமேலுக்கு எக்ஸ் குரோமோசோம் 100% ஆஃப் த ஓவம்ல எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். there is no y chromosome with female. ஃபீமேல்ல ஒய் குரோமோசோம் கிடையாது. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு ஸ்பெர்ம் எக்ஸ் குரோமோசோமோட போய் ஓவத்தோட ஃபியூஸ் ஆனிச்சுன்னா அது ஃபீமேலா இருப்பாங்க பேபி. எந்த ஸ்பெர்ம் ஒய் குரோமோசோமோட இருக்கிறது எக்ஸ் குரோமோசோமோட போய் ஃபியூஸ் ஆகுது அந்த பேபி மேலா இருப்பாங்க. அப்ப மேல் தான், மேல் கிட்ட இருக்க ஸ்பெர்ம் தான் பிறக்க போற பேபியோட செக்ஸை டிட்டர்மைன் பண்ணுது, அது மேலா ஃபீமேலா அப்படின்னு. அதனால ஃபீமேல குறை சொல்லக்கூடாது. அவங்க கரெக்டா எக்ஸ் குரோமோசோமோட இருக்க ஓவம், ஒன் டைப் ஆஃப் ஓவம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் மேல் தான் எக்ஸ் குரோமோசோமோட இருக்க ஸ்பெர்ம் 50%, ஒய் குரோமோசோமோட இருக்கிற ஸ்பெர்ம்ஸ் 50% ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ எந்த ஸ்பெர்ம் போய் ஓவத்தோட ஃபியூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் மற்ற ஸ்பெர்ம்லாம் ஃபியூஸ் ஆக முடியாது. அந்த ஸ்பெர்ம்ல எக்ஸ் குரோமோசோம் இருந்தா மேல், சாரி ஃபீமேல் பேபி, அந்த ஸ்பெர்ம்ல ஒய் குரோமோசோம் இருந்தா மேல் பேபி. ஞாபகம் வச்சுக்கணும். Okay. So chromosome, as you know, the chromosome pattern in the human female XX and the male XY, therefore all haploid gametes ova, எல்லா ஓவம், ஓவத்தோட plural தான் ova, produced by the female have sex chromosome X, whereas the male, in the male gamete sperms plus X chromosomes could be either X or Y. Here 50% sperms carry X chromosome while other 50% carry Y chromosome. இது எக்ஸாக்டா 50-50 இருக்கும். ஏன்னா 23 மியோசிஸ் நடக்கும்போது குரோமோசோம் பிரியும் போது எக்ஸாக்டா 50% ஆஃப் த ஸ்பெர்ம்ல X, 50% ஆஃப் த ஸ்பெர்ம்ல Y குரோமோசோம் இருக்கும். அப்ப ப்ராபபிலிட்டி 1/2. பிறக்க போற குழந்தை வந்து மேலா ஃபீமேலா, ப்ராபபிலிட்டி 1/2. ஓகே. After fusion of the male and female gametes, the zygote would carry either XX or XY depending on whether the sperm carry X chromosome or Y chromosome. அதனால sperm தான் டிசைட் பண்ணுது. The zygote carrying XX would develop into female, XY would develop into male. So you will learn more about the chromosomal patterns in chapter 5. Chromosomal theory of inheritance ல படிப்போம். அந்த இதுல principles of inheritance and variation chapterல. That is why scientifically it is correct to say that sex of the baby is determined by the father and not by the mother. In North India, rural area, even in Tamil Nadu, rural area ல ஒரு ஃபீமேல் பேபி பிறந்துட்டாங்கன்னா அம்மாவை குறை சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளையா பெத்து தள்ளுறா, ஆம்பளை பையனை பெக்க வேண்டிதானேன்னு. அதுக்கு மருமக காரணம் இல்ல, மகன் தான் காரணம் அப்படிங்கறது அந்த அம்மாட்ட சொல்லணும். Okay. The mitotic division starts as the zygote moves through the isthmus of the oviduct. Oviduct na enna? Fallopian tube. தூக்கத்துல கேட்டா கூட சொல்லணும். Fallopian tube தான் oviduct சொல்லுவோம். Called cleavage. Cleavage அப்படிங்கிறது என்னங்க? உங்களோட அந்த zygote வந்து mitotic division ஸ்டார்ட் ஆயிடுது and isthmus வழியா, isthmus of the oviduct வழியா மூவ் பண்ணி போகுது. அது cleavage அப்படிங்கிறோம். Towards the uterus, uterusக்கு மூவ் பண்ணி வருது. ஃபெர்டிலைஸ்டு ஓவம் ஜைகோட்டா மாதிரி அது மைட்டாட்டிக் டிவிஷனும் ஸ்டார்ட் ஆகி அப்படியே உருண்டு வருது, இஸ்துமஸ் வழியா யூட்டரஸ்க்கு வருது. இஸ்துமஸ்னா அந்த நேரோ ரீஜன் ஆஃப் த ஃபெலோப்பியன் டியூப்னு படிச்சோம் இல்லைங்க? ஆமா. And forms 2 cell, 4 cell, 8 cell, 16 celled daughter cells. Stage 2 செல்லா இருக்கும், அப்புறம் 4 செல்லாவும் 8 செல்லாவும் 16 செல் ஸ்டேஜ். அது அப்படியே ஒன்னாதான் இருக்கும், 2 4 6 8 பிரியாது. அப்படியே 2 செல் ஸ்டேஜ், 4 செல் ஸ்டேஜ், 8 செல் ஸ்டேஜ், 16 செல் ஸ்டேஜுக்கு டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. கால்ட் பிளாஸ்டோமியர். 16 செல் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கிறத பிளாஸ்டோமியர் சொல்றோம். ஜைகோட் தான் பிளாஸ்டோமியரா இப்ப டிவைட் ஆயிருக்கு மைட்டாட்டிக் டிவிஷன் நடந்து. The embryo with, இதுதான் எம்பிரியோ 8 to 16 செல். இப்ப ஜைகோட் டிவைட் ஆயிடுச்சுன்னா எம்பிரியோ அது. இங்க பாருங்க, ஏ இது ஜைகோட்டு, சாரி ஓவம், ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆகுது. ஒண்ணுதான் ஃபியூஸ் ஆகும், மீதி எல்லாம் வெளியவே இருந்துக்கும். ஒன்னே ஒண்ணு உள்ள வந்துச்சுன்னா மீதி எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. 2 செல், 4 செல், 6 செல், 8 செல், 16 செல். இங்க வந்து பாருங்க, ஓவரியில பிரைமரி ஃபாலிக்கல், கிராஃபியன் டியூபியூல், கிராஃபியன் ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல்ல இருந்து உங்களுக்கு
ஓவம் ரிலீஸ் ஆகுது, அந்த ஆம்புலரி ரீஜன்ல வந்து உங்களுக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்குது, இஸ்துமஸ் வழியா அப்படியே மூவ் பண்ணி, இதெல்லாம் ஃபெலோப்பியன் டியூப் தான், மூவ் பண்ணி யூட்ரஸ்ல வந்துருது. பிளாஸ்டோமியர் வந்துச்சா, பிளாஸ்டோசிஸ்ட் இம்ப்ளான்டேஷன் ஆகுது. ஓகே, ஸோ பிளாஸ்டோசிஸ்ட் வரைக்கும் வந்தாச்சு. ஓகே, ஸோ பிளாஸ்டோமியர் இஸ் கால்டு மோருலா. 8 or 16 செல் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அந்த எம்ப்ரியோ பிளாஸ்டோமியரை நம்ம மோருலா அப்படின்னு சொல்றோம். The morula continues to divide and transform into blastocyst. So more blastomere அது 8 to 16 செல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது மோருலா ஃபர்தரா grow ஆகி blastocyst ஆயிடுச்சு, நல்லா grow ஆகி. As it moves further into the uterus, the blastomeres in the blastocyst are arranged into an outer layer called trophoblast and an inner group of cells attached to the trophoblast called inner cell mass. So வெளியில இருக்க லேயர் இது வந்து trophoblast, உள்ள இருக்கிறது inner cell mass blastocystல. Okay, the trophoblast layer then gets attached to the endometrium. endometriumல நல்லா மெயின்டைன் ஆகும். பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க, கன்சீவ் ஆயிட்டாங்க அப்படின்னா அது இனிமே மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோலாம் கிடையாது, ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா. ஸோ எண்டோமெட்ரியத்துல போய் அந்த குஷன் ஆஃப் செல்ஸ், அந்த செல்ஸ்ல போய் ட்ரோஃபோபிளாஸ்ட் வந்து அட்டாச் ஆயிடுது. and the inner cell mass gets differentiated as the embryo. After attachment, the uterine cell divides rapidly and covers the blastocyst. Uterine cells, endometrium, and the uterine cells வந்து அந்த blastocyst கவர் பண்ணி வளர்ந்துருது. ஏன்னா அந்த கருவை பாதுகாக்கணும். As a result, the blastocyst becomes embedded in the endometrium. endometriumத்துக்குள்ள புதஞ்சிடுது, அதை சுத்தி செல்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிடுது of the uterus. This is called implantation and it leads to pregnancy. ஸோ கரு வந்து எண்டோமெட்ரியத்தோட நல்லா அட்டாச் ஆகி ஃபார்ம் ஆயிடுது. இதை தான் நம்ம இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன் எப்படி நடக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க புக்ல. நெக்ஸ்ட் பிரெக்னன்சி அண்ட் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். இது வந்து நாளைக்கு நம்ம பார்த்து இந்த சாப்டரே முடிச்சிடலாம். நாளைக்கு இந்த சாப்டர் முடிச்சிடலாம். இன்னைக்கு கிளாஸ் இப்போ நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்துருக்கீங்க, அது வந்து நீங்க படிச்சுடுங்க இன்னைக்கு. ஓகேங்களா? நாளைக்கு கண்டிப்பா சாப்டர் முடிச்சிருவோம். நாளைக்கு நைட்டு 9 மணிக்கு அனிமல் கிங்டம் டெஸ்ட் இருக்கு. நான் அதை ஷெட்யூல் போட்டுருவேன், யூடியூப்ல ஷெட்யூல் போட்டுருவேன். சார் ஆப்ல இருக்கவங்களுக்குலாம், நீங்க ஆப்ல வந்து 40 பேர் கூட பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க, 25 பேர்ல இருந்து 30 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் நம்ம கண்டக்ட் பண்ணோம் ஆப்ல, பட் தட் வாஸ் ஃபெயிலியர். 25 பேர்ல இருந்து 30 பேர் கண்டக்ட் பண்ணி அதுல டாப் 10 நம்ம போர்டுல வந்து அதுல நம்ம கம்பேர் பண்ணும்போது தட் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல். அது யூஸ்ஃபுல்லா இருக்காது உங்களுக்கு. ஒரு 500-600 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மினிமம், சம்டைம்ஸ் 1000 குழந்தைங்கலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அதுல உங்களோட பொசிஷன்ல தெரிஞ்சுக்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது நீங்க பின்னாடி இருக்கீங்க, முன்னாடி இருக்கீங்க, டாப்ல வரணும், அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சிருக்கு. அதான் பிளான்ட் கிங்டம்ல நிறைய கொஸ்டின் படிச்ச மாதிரியே இல்லை. நிறைய குழந்தைங்க கமெண்ட்ல போறாங்க, என்சிஆர்டில இருந்து கேளுங்க, என்சிஆர்டில இருந்து கேளுங்க. லைவ் சாட் பாக்ஸ்ல எல்லாமே என்சிஆர்டி தாங்க, கேட்டது எல்லாம் என்சிஆர்டி தான். கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு கொஸ்டின் அப்படின்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஸோ தட் எந்த அளவுக்கு நம்ம திருப்பியும் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ தட்ஸ் இட். பயப்பட தேவையில்லை, பட் கொஞ்சோண்டு ஃபியர் இருந்தாலும் நல்லதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், இது அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஏன்னா தைரியமானவன், பாசிட்டிவ் மைண்ட் செட் உள்ளவன், இப்படியே போனோம்னா இடிச்சு தள்ளிட்டு போயிடுவாங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்துட்டு எதுவும் வரலையா அப்புறம் கிராஸ் பண்ணுவோம். அந்த மாதிரிதான் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம், நம்மள செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ எவ்வளவு இந்த சாப்டர்ல தெரிஞ்சிருக்கு, ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்துட்டு கிராஸ் பண்ற மாதிரி ஃபர்தரா படிக்கணும், எவ்வளவு படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அண்ட் நம்ம ஆல்ரெடி நல்ல எவ்வளவு நாலேஜ் அந்த இதுல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மென்டி வைக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ஓகே, see you all tomorrow. யாருக்காவது இப்ப நடத்துனதுல டவுட் இருந்தா கொஸ்டின் கேளுங்க, ஹேண்ட் ரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதுல. சொல்லுங்கப்பா, என்ன டவுட்? ஒரே நிமிஷம் சொல்லுங்க, கேக்குதுங்களா? சார் ஹாப்பி மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். சொல்லுங்கப்பா. சார் ஹரிணி ஃப்ரம் திருப்பூர் பேசுறேன் சார். லாஸ்ட் இயர் வந்துட்டு ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் லாஸ்ட் இயர் எடுத்துச்சு சார், ஏப்ரல் மந்த்.
அதாவது இப்போ நான் உங்களோட டவுட் என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்கறதுனால. ஓகே ஓகே சார். அதாவது மார்ச் 31ல இருந்து வாங்கின சர்டிபிகேட், மார்ச் 31 2022ல வாங்கின சர்டிபிகேட்டை நீங்க ஏப்ரல் 1ஆம் தேதி, அதாவது 2023 இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அதோட வேலிடிட்டி. அதாவது போன ஏப்ரல் 1, ஆக்சுவலி மார்ச் 31ல ஏப்ரல் 1 2022ல இருந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது மார்ச் 31 2023 வரைக்கும் வேலிடிட்டி. ஜேஇஇ இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கு. ஜேஇஇ இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல என்ன கொடுத்திருக்கான், நீங்க ஏப்ரல் 1 2022க்கு அப்புறம் வாங்கின ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிபிகேட்டை, இந்த ரெண்டுக்குமே ஒரே நார்ம்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் தான். அதை நீங்க அட்மிஷன் வரைக்குமே பயன்படுத்திக்கங்க 2023க்கு சொல்லிட்டான். ஓகே சார். நீட்டுக்குன்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வரல. வராதத நம்ம கெஸ் பண்ணி சொல்றது தவறு. ஓகே ஓகே சார். ஆனா அப்ளிகேஷனுக்கு நீங்க தாராளமா இந்த ஓபிசி என்சிஎல் யூஸ் பண்ணலாம். ஓகே சார். ஏன்னா இன்னும் மார்ச்சே வரல. your certificate is valid till March 31st 2023. எஸ் சார். சோ அப்ளிகேஷன் போறதுக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அட்மிஷனுக்கு யூஸ் பண்ணலாமாங்கிறது ஜேஇஇ இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல யூஸ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்கான். எதுக்கு? என்ஐடி ஐஐடில ஜாயின் பண்றதுக்கு. பட் புதுசா வாங்க தேவையில்லை. அது வந்து அட்மிஷன் மே மாசம் இருந்தாலும் சரி, ஜூன் மாசம் இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் போடும்போது அப்லோட் பண்ண சர்டிபிகேட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு என்னங்கிறது நீட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்தாதான் நமக்கு ஃபைனலா தெரியும். ஓகே சார். எஸ் சார். தேங்க்யூ சார். All the best. All the best. Bye. Thank you so much. Take care. Bye. See you all.